ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி எல்லோரும் வெளியே இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு ஒரு சண்டை வரும்னு நினைக்கிறேன். ஏன் ஃபுட் போடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் அம்மா வந்து எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் சாப்பிட்றவங்களுக்கு போட்டு வச்சுருவாங்க. வழக்கம் போல் சீச்சுக்குட்டி ஹாப்பி மணிக்கு மட்டும் உள்ள சாப்பாடு. அதுக்கப்புறம் வந்து ஏன் எல்லாேருக்கும் தனித்தனியாக இப்போ உள்ள எல்லாேருக்கும் ஒன்றா போடலைன்னா, ஏன்னா இங்கே சண்டை போட்டுப்பாங்க. அவங்கவுங்க பிளேட்லாம் அவங்கவுங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் போடுறியாம்மா. போடுறியாம்மா. பண்ண முடியாது. சாப்பாடு போட்டுட்டேன், ஆனால் போடுறதுக்கு ஏன்னா பக்கத்துக்கு ஆள் வெளியே இருக்காங்க. ஆக்சுவலி வந்து எல்லோரும் வெளியே இருக்காங்க பக்கத்து பில்டிங்கில். அதனால கொஞ்சம் பயமாக இருக்கும். அயோக்கிய ராஸ்கல். சீசர் காலை யாரும் ஒஸ்ட்டு இருக்கிறாங்கம்மா. ஃப்ராக்சர் ஆகிட்டுக்குது. அந்த இது கேட்டு சரியாக போடணும்னா கூட அதில் தாண்டும் போது எனக்கு இது ஆகும். தெரியல யாருன்னா என்ன பண்ணாங்களா. ஸோ செகண்ட் ஷிஃப்ட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வெளியே வச்சுருவாங்க. ஏன்னா வெளியே இருந்து எடுக்க ஈஸியாக இருக்கும்ல, அதனால வெளியே போய் எடுத்துக்குவேன். வெளியே போய் எடுத்துப்போம். இது ஹாப்பிக்கு. இது வெளியே இருக்கவங்களுக்கு. ஓ மணி நிலாக்கா. நிலாமணிக்கு அது மணி. ஆக்சுவலி எனக்கு போடுறதுக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கு இங்கேருந்து பார்க்க தெரியுமான்னு தெரில. பக்கத்து பில்டிங்கில் எல்லோரும் வெளியே இருக்காங்க. கண்டிப்பாக சண்டை போட போகிறாங்க நாளைக்கு சாப்பாடு போடுறது. இப்போ வந்து எல்லோரும் ஏன் கத்துறாங்கன்னா வந்து அவங்களுக்கும் சாப்பாடு வேணும்ல, அதுக்காக. இவன் தான் அதனால சண்டை. இவன் தான் ஹாப்பி. இது சிச்சுக்குட்டி. இப்போ மணி நிலா பசி. அதை எல்லோரும் வந்து விளாட்டிகிட்டே இருக்காங்க. ஒருத்தர் கூட வரல. முன்னாடியே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஹாப்பி லூ லூ ஹாப்பி சாப்பிட்டாங்களா? அவங்க அம்மாவுக்கு இதே தட்டில் தான் சாப்பாடு. அவங்க அம்மாவுக்கு வெளியே. டேய் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் சீசர் தட்டில் வாய் வைக்காதுன்ட்டு. மணி தட்டு எடுத்துக்கணும், அதை மட்டும் செய்யாத. உரு வேண்டாவா? சரி கூட. ஸோ இப்போ வந்து அம்மா வெளியே இருக்க லைலாக்கு பூ போட்டுட்ருக்காங்க. பூ